அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிறது போல நாமும் நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கிறோமா? நமக்கு சிறந்த முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவே. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமும் மேன்மையும் நமக்கு கொண்டு வரும். அவர் விசாரிக்கிறது போல நாமும் விசாரிக்கிறோமா? கணவன் மனைவியை விசாரிக்கிறோமா? மனைவி கணவனை விசாரிக்கிறோமா? பெற்றோர்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறோமா? விசாரிப்பு மேலான தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை விசாரிப்பது உண்டு, ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை விசாரிப்பதில் குறைந்து போகிறார்கள். சில இடங்களில் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை விசாரிப்பது இல்லை. பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவை முன்னிட்டு ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவனுடைய வல்லமை விளங்கும், கிறிஸ்துவனுடைய அன்பு விளங்கும். நம்முடைய விசாரிப்பு அவங்களுடைய துக்கத்தை மாற்றி மேலான சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் விசாரிக்கிறது போல நாமும் கிறிஸ்துவை முன்னிட்டு விசாரிப்போம். அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவோம்.